உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே சூப்பர்ண்ணே. பரணி மைனி தான் இந்த வீட்டுக்கு மைனியா வரணும்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீ பரணி மைனிக்கு தாலி கட்டிட்ட. வாழ்த்துக்கள்ண்ணே. அண்ணே மைனியை எப்ப நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவ? ஏய் ரத்னா, ஏய் ஏன் பிள்ளை போட்டு அடிக்க? எம்புட்டு நேரமா நாங்க பேசினதை கேட்டுக்கிட்டு தானே இருந்த. அதுக்கப்புறமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அறிவில்ல? போட்டி உள்ள போ. ஐயா நீ போயா, போய் முதல்ல குளியா. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. போயா. இவனுக்கு யாரும் பேச மாட்டாளுங்களாப்பா. எப்படி நான் பேச முடியும்? எதை வச்சு பேச சொல்லுத சொல்லு. உன் தங்கச்சிக்கு கட்டாய தாலி ஏறக்கூடாதுன்னு அம்புட்டு பெரியும் அடிச்சு போட்டுட்டு மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சு காப்பாத்தினியே, நீ கட்டினதுக்கு என்ன பேரு? உன் தங்கச்சிக்கு நான் ஒரு நியாயம், உனக்கு நான் ஒரு நியாயமா சொல்லு. பரணி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அவ மதனியா வந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஆனா அவ எப்படி வரணும்? உன் மேல ஆசைப்பட்டு முழு மனசா உன்னை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா நீ என்ன செஞ்ச? விருப்பம் இல்லாத பொண்ணு கழுத்துல தாலிய கட்டியிருக்க. உனக்கு 4 தங்கச்சி இருக்கிற நீ செய்யற காரியமான இது? பரணி பாவம் இல்லையான்னு ஒரு பொம்பளை பிள்ளையோட கனவு உடைச்சிட்டே என்ன. இனிமே நான் எப்படி உன்கிட்ட சந்தோஷமா பேச முடியும்? ஏய் இந்தாடி. ஏய் பரணி டாக்டர் மாப்பிளைய எம்பிட்டு லவ் பண்ணான்னு உனக்கு தெரியாதானே? 4 வருஷம்னே. இத்தனை வருஷத்துல என்னென்ன பேசியிருப்பாவ, என்னென்ன கனவு கண்டிருப்பாவ, எப்படி குடும்பம் நடத்தணும், எந்த மாதிரி வீட்டுல வாழணும், என்ன குழந்தை பெத்துக்கணும், அதுக்கு என்ன பேர் வைக்கணும்ல எம்பிட்டு பேசியிருப்பாவ. பிரியம் வைக்கிறதுனா என்னன்னு உனக்கு தெரியாதானே? மனசு ஒன்னும் சட்டை இல்லைன்னு அழுக்கானதும் மாத்திக்கிறதுக்கு அம்புட்டையும் மறந்துட்டு பரணி எப்படி நான் இங்க வருவா? வந்தாலும் அவளால நிம்மதியா வாழ முடியுமானே? இந்த கல்யாணத்தோட உன் கல்யாணத்தை நடத்திட்ட, இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சான்னு எங்களை பத்தில யோசிக்க மாட்டியா நீ? இந்தாடி எஸ்கி. ஏய் அண்ணே தங்கச்சிகள்லாம் இப்படி பேசுதாவுன்னு பாக்குறியா நீ? விடுனே, அக்கா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாவுக, அதெல்லாம் சரியாயிடும் விடுனே. நான் தப்பு பண்ணிட்டேன். இவளுக்கு கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆத்திரத்தை கிளப்பாத, போயிடு இங்க இருந்து. கார்த்தி எங்கன்னு தெரியாம நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஐயோ இத பாரு, சோத்த பழிக்கலாமாடி? சாப்பிட்ட தட்டி விடுறியே. சோறு சாவிக்கு சமம் இல்லையா? நான் தான் சம்பவத்தை விசாரிக்கிறேன்னு சொல்லுவேன். அம்மா, அந்த பேரை மட்டும் சொல்லாத. என் காதல் நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருக்கு. என்னோட மனசாட்சி மாதிரி கூடவே இருந்தானே, அன்னைக்கு ராத்திரி கூட எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி சொன்னாமா. ஆனா அவன் மறக்கல, எதையுமே மறக்கல.
எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு ஏமாத்திருக்காங்க. அக்கா சண்முக மாமா ரொம்ப நல்லவருக்கா. ஆமாண்டா, ஆமா, அவன் எவ்வளவு நல்லவன்னு இப்பதானே தெரியுது. அப்பா அம்மா வந்துச்சப்போ பாத்தன்னு உரிமையா கைய பிடிச்சு இழுத்துட்டு போனானே, அப்ப கூட அவனை நான் நல்லவன்னு நம்பினேன். ஆனா அப்ப அவன் அம்மாவை அழைச்சிட்டு போனது அம்மாவுக்காக இல்ல, எனக்காக தானே எனக்கு இப்பதான்டா புரியுது. உங்க வாழ்க்கையில மொத்தமா மண்ணள்ளி போட்டு விட்டிய. இப்ப வந்து அழாதேன்னு சொன்ன அழாம இருப்பதா? அழத்தான் செய்வா. நீ அவளை பார்க்க பார்க்க பெத்த வயிறு உனக்கும் உறக்கம் வராது. நீ நிம்மதியா தூங்க முடியாது. எங்க பொண்ணு வாழ்க்கைய நினைச்சு அழுவுதா? இந்த நேரத்துல சாப விட்டுக்கிட்டு இருக்கிய. ஒன்னாலவே வளர்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுத, ஏதோ நான் தப்பு படுத்தாலே அழுதான்னு சொல்லுத நீ. இல்ல இல்ல, உனக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த வெறும் பய கழுத்துல தாலி கட்டிருக்கேன். நான் உன்னை மன்னிச்சாலும் இவன் உன்னை மன்னிக்க மாட்டா. ஆமா, ஜென்மத்துக்கு இவன் உன்னை மன்னிக்க மாட்டா. அண்ணம்மவன சாமர்த்தியமா தாலி கட்ட வச்சுட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்காத. தாலி கட்டின கையோட புகுந்த வீட்டுக்கு போகாம பிறந்த வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கானா என்ன அர்த்தம்? அந்த வெறும் பய கூட சேர்ந்து வர இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். நான் இப்படியே இருந்து செத்தாலும் சாவேன வழிய அந்த சமூக பய வீட்டு வாசல் மிதிக்க மாட்டேன்னு இங்க நின்னுகிட்டு இருக்கான். பரணி, அந்த மாதிரி உனக்கு ஏதாவது நினைப்பு இருக்காட்டி? பின்ன அப்பா சொல்றதுதான் கரெக்ட். அவன் கட்டின இந்த தாலி வேணும்னா என் கழுத்துல தொங்கலாம். ஆனா ஒரு நாளும் அவனால என் மனசுக்குள்ள வரவே முடியாது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார் ஒரே நிமிஷம் சார். சார் 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 உங்க கால விழுந்து கேட்கிறேன். என்ன இதெல்லாம்? சார் ப்ளீஸ் சார். சார் 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 ஒரே நிமிஷம் சார். சார் ஆதி, சார் 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 அவங்க ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் டேய் முட்டாள், எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டியா? அவங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ அவங்கள போய் அந்த ஒரிஜினல் ஃபைல எடுத்துட்டு வர சொல்லு. சொல்றா சார். ப்ளீஸ் சார். சார் சார் இவங்களை எனக்கு நல்லா தெரியும் சார். நேத்து தான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க சார். சார் நீங்களே பாருங்க சார், இந்த முகத்தை பார்த்தா தப்பு பண்ற மாதிரியா இருக்கு. ஆதி, என்ன சொல்ற? பாரதி, நீங்க நேத்து தான் ஜாயின் பண்ணீங்களா? ஆமா சார். ஓ ஓகே, ஐம் சாரி. இருந்தாலும் நீங்க அக்கௌண்ட்ஸ்ல ஒர்க் பண்றீங்க. ஒரு ஃபைலை அனுப்புறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணி தான் அனுப்பணும். அப்படியே தப்பான ஒரு விஷயத்த மேனேஜர் அனுப்ப சொன்னா நீங்க அதை மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீ பாருங்க, அது மட்டும் இல்ல, ஆதி ரொம்ப வருஷமா என் கூட தான் இருக்கான். உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான். அதனால உங்களை மன்னிச்சு விடுறேன். சாரி சார், இனிமே இந்த மாதிரிலாம் தப்பு நடக்காது. தேங்க்யூ சார். பாரதி, உங்க தேங்க்ஸ் எல்லாம் ஆதி கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூங்க. இட்ஸ் ஓகேங்க. நான் வரேன் சார். சொல்றா. பாரதி, ஒரு நிமிஷம் சார். நீங்க அந்த ஒரிஜினல் ஃபைல், அப்புறம் லாஸ்ட் 3 months சேல்ஸ் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து வாங்க. ஓகே சார். டேய் எப்பா ஆதி. ஒய்யோயோயோயோ, நீயே வச்சுக்கடா உன் பொறுப்ப. டேய் என்னடா நடக்குதுங்க? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலடா.
உனக்கு உண்மையாவே ஹார்ட்டை தான் ரீப்ளேஸ் பண்ணாங்களா இல்ல அப்படின்னு சொல்லி மூளை ஏதாவது மாத்தி வச்சிட்டாங்களா? டேய், நீ எல்லாமே மாத்தி மாத்தி பேசுறடா. திடீர்னு என்ன எம்டின்னு வேற சொல்ற. இந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு ரொம்ப நல்லவன் வேற பேசுற. ஓ டேய் ஆதி, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குடா. டேய், இப்போ அது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. கேஷவ், என் பர்த்டே அன்னைக்கு அம்மா என்னை எம்டின்னு சொன்னாங்கல்ல, அன்னைக்கு தான் இவங்களை நான் முதல் தடவையாக பார்த்தேன். அப்போ இவங்க வந்தது நம்ம ஆஃபீஸ்க்கு தானே இப்போ தான் தெரியுது. ஒரு நியூ ஜாயின் கிட்ட கொடுத்து ஃபைலை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சம்திங் ஃபிஷி. ஒருவேளை மாட்டிக்கிட்டா பழிய இவங்க மேலே போட்டு தப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கணும். அப்படிதான் நினைக்கிறேன். டேய், அப்படின்னா உடனே மேனேஜர் கூப்பிட்டு சொல்லிடலாம்ல. இரு 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 இப்போ ஃபைல் வரட்டும். அது வந்ததும் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, என்ன ஃபோர்ஜரி நடந்திருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கதவு திறங்க. சார் யாரோ வாங்க சார். வர சொல்றாடி எமர்ஜென்சி. நம்ம ஃபைல் உங்க கையில கிடைச்சா என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தெரியும் சரி, ஆனா நீ இங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கியே. எனக்கு தான் பிபி அதிகமாயிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ இது எல்லாமே பிளான் பண்ணி நடக்கிற மாதிரியே தெரியுது. நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வலை விரிக்கிறாங்களோன்னு தோணுது. அடடடடா, என்னங்க நீங்க? நீங்களும் பயந்து என்னையும் படபட பாக்குறீங்க. அங்க என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாரதி, என்னாச்சு பாரதி? எப்படி இங்க ஃபயர் ஆச்சு? தெரியலங்க, திடீர்னு ஏதோ வயர் கருகிற மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. அப்புறம் திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. நான் வெளியில வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள கதவு லாக் ஆயிடுச்சு. எம்டி சார், முதல்ல பாரதி வெளியே கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு மூச்சு திணறல் அதிகமாயிடுச்சு. அது உள்ள ஸ்மோக் அதிகமா இருக்கு, நீங்க வெளியில வந்துரு. சார், நீங்க அவங்கள கூட்டிட்டு போங்க சார், நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நீங்க போங்க சார். பாரதி வாங்க, சீக்கிரம் வாங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல. ஆதி, ஆதி ப்ளீஸ் வெளியே வா. வெளியில வாங்க. ஆதி ப்ளீஸ் வெளியே வா. சொன்னா கேளுங்க, வெளியில வாங்க. அவங்க அங்க ஃபைல தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே என்ன செய்ய போற? One, two, three. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ கீழே போன் அடிக்கும். எடுத்ததும் உங்க அண்ணியோட பதட்டமான குரல் கேட்கும். பாருங்க. ஹலோ,
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் விடு. கட்டு. நான் யாருன்னு தெரியாம இத பண்ணிட்டு இருக்கீங்க. விடுடி. ஏய் என்ன வெச்சு பேசவே கூடாது. வாய் மூடுடா. ஏய் போன் எடுக்காதடி. ஏய் என்னாச்சு? கல்யாணி லாக் பண்ணி வச்சிருக்கா. ஏய் சிஸ்டம் இருக்குல்ல? ஏய் எங்கடி போற? ஏய் ஏய் எதையும் உடைக்காதடி. ஏய் உடைக்காதடி எதையோ. அதையும் உடனே உடைக்காதடி. ஏன் உடைக்காதடி? ஏய் நம்பர் சொல்றா. சொல்ல மாட்டேன்டி. சொல்றா. சொல்லுடா. நம்பர் சொல்லு. நம்பர் சொல்லுடா. நம்பர்டா. சொல்லுடா. சொல்லு. 23 24 ஓபன் ஆயிடுச்சு. அவி சீ ஆள பாரு. ஏய் இதுல போடி. ஏய் ஏய் எதுவும் பண்ணாதீங்கடி. இதானே? ஆமா இந்திரா. ஒரு மெசேஜ் கூட இருக்க கூடாது. இனிமே எந்த தப்பும் நடக்காது. சரியா? இதுல இருக்க எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். எல்லா பாஸ்வேர்டையும் மொத்தமா சேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி சேஞ்ச் பண்ணவே முடியாது. நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். அழுவாத. தேங்க் யூ so much சந்திரா. நீ லைஃப்ல பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. நான் உன்னை லைஃப்ல மறக்கவே மாட்டேன். ஓகே ஓகே ஒன்றும் இல்லை. நீ ரிலாக்ஸ்டா இரு. ஓகேவா? மற்றெல்லாம் வெளியே போய் பேசிக்கலாம். இவனை தூக்கு. வாங்க. வாடா எழுந்துரு. இங்க பாரு. ஏய் பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? இன்னமும் நாங்கெல்லாம் என்ன அந்த காலம் மாதிரி பயந்துட்டு இருப்போம் நினைச்சிட்டியா? எங்களால போலீஸ்க்கு போக முடியாதுன்னு நினைக்காத. எங்களுக்கு அந்த அவசியம் இல்ல. அதனாலதான் நாங்க போல. தேவைப்பட்டா அதையும் நாங்க செய்வோம். இல்ல இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வந்து உன்னை அடிக்கவும் வைப்போம். ஏண்டா உனக்கு எல்லாம் வாழ்க்கையில முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடைக்காதா? இதுக்கு நீ பிச்சை எடுத்து சாப்பிடலாம்ல. மூஞ்ச பாரு. இனிமே என்ன மிரட்டலான்னு நினைச்சு கூட பார்க்காத. நல்லா பயப்பட மாட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஹே பிரியா வா வா போலாம் போலாம் வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கௌதம் நீங்க என்ன பண்ற? ஓ முதல்ல மேடம் நீங்க எங்க இங்க? அது அது என் ஃப்ரெண்டு பிரியா இருக்கால, அவளுக்கு ஒரு ப்ராப்ளம். அதான் நான். ஓஹோ அதானே, நீங்க தான் ஏரியா ரவுடி ஆச்சு. அதான் களத்துல குதிச்சிட்டீங்க இல்ல? கௌதம் என்ன கௌதம் பேசுற? ஏய் நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு புத்தியே வராதுல்ல? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஏன் கௌதம் இப்படி பேசுற? இங்க பாரு, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தேன். எதுக்கு இந்திரா, எதுக்கு இந்த மாதிரி மறுபடியும் பிரச்சனையில போய் விழுற? கௌதம் பிரியா என்னோட ஃப்ரெண்டு. அவளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் தானே ஹெல்ப் பண்ணணும். இதை நீ தப்புன்னு சொல்றியா கௌதம்? இங்க பாரு, ஊர்ல யாருக்கு வேணாலும் போய் ஹெல்ப் பண்ண நீ இன்னும் ஐஏஎஸ் ஆகல. அதுக்கு தான் போலீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போக வேண்டியதானே. நீ எதுக்கு தனியா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க? இத பாரு கௌதம், எல்லா இடத்துலயும் போலீஸ் கவர்மெண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும்ல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓ அதுக்காக இப்படிதான் லெத்தலாஜிக்கலா தனியா வர்றது?
இங்க ஏதாவது உனக்கு அவளுக்கு ஆயிருந்தா நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நீ எல்லாம்? கௌதம், பிரியாக்கு ரொம்ப ப்ராப்ளமான ஃபேமிலி இருக்கு கௌதம். அவளால போலீஸ்க்கு எல்லாம் போக முடியாது. இல்ல இந்திரா, எனக்கு புரியவே இல்ல. இப்பதான் யாரோ பெரியவருக்கு ஹெல்ப் பண்ண போய் அதனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்து இவ்வளவு நாள் ஜெயில இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்க. உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்து எவ்வளவு ச்சே. அதுக்குள்ள நீ அடுத்த ப்ராப்ளம்க்கு ரெடியாகி நிக்கிற. நீ என்ன பண்ற, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்க, யார் வீட்டுல யார் கூட இருக்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நீ? இந்த மேட்டரை போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க முடிச்சு கொடுத்திருப்பாங்க. நானும் உன்னை நினைச்சு பெருமைப்பட்டிருப்பேன். எதா இருந்தாலும் ரவுடி மாதிரி நீயே முடிச்சிடுறது. கௌதம், போலீஸ்க்கு போனா எல்லா பொண்ணுங்களோட போட்டோவும் மாட்டோம் கௌதம். அப்புறம் எல்லாரையும் தேவையில்லாம போலீஸ் உட்காந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு லீக் ஆயிடுச்சுன்னா மொத்தமா தப்பாயிரும் கௌதம். இப்போ காப்பாத்தணும் நம்ம நினைக்கிறதே நமக்கே ஆப்போசிட்டா போயிரும். இதெல்லாம் யோசிச்சுதான் கௌதம் நான் போலீஸ்க்கே போகல. ஏய் இந்திரா, நீ என்ன லூசா? எதுக்கு இப்படி கண்ணை மூடிட்டு பேசிட்டு இருக்க? இதுல உனக்கு என்ன ஆபத்து இருக்குன்னு கூட புரியலையா? இல்ல கௌதம், சில விஷயங்களை பொண்ணுங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்தை போலீஸால வந்து டீல் பண்ண முடியாது. அப்ப மேடம் திருந்த மாட்டீங்க. இப்ப நம்ம வீட்ல டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதை எப்படி சரி பண்ணுன்றதை விட்டுட்டு இப்படி புதுசு புதுசா பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கல நீ. ரொம்ப தேங்க்ஸ் இந்திரா, ரொம்ப தேங்க்ஸ். இல்ல கௌதம், கௌதம், கௌதம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன மேடம், என்ன பார்த்ததும் முகமெல்லாம் அப்படியே வெளவெளுத்து போய் வேர்த்து கொட்டுது. ஏய், என்னடி திமிரா உனக்கு? அனன்யா, பெரியவங்க பேசிட்டு இருக்கிறப்போ நடுவுல பேசுறது கெட்ட பழக்கம். உங்க அம்மா உனக்கு நல்ல பழக்கம் எதுவும் கத்து கொடுக்கலையா? கொஞ்ச நேரம். ஏய் அனன்யா, மா என்ன இவ சும்மா கடுப்பேத்திட்டு இருக்கா? நான் சொல்றேன்ல, கொஞ்சம் பேசாம இரு. மேடம், உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தி உங்ககிட்ட பேசியே ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசுறீங்களா? இந்தாங்க பேசுங்க. என்ன மேடம் திரு திருன்னு முழிக்கிறீங்க? பேசுங்க. எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். இந்தாங்க புடிங்க. யாரு? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? யாருன்னு தெரியாம பேசினா தானே ஒரு சஸ்பென்ஸா இருக்கும். நீங்க போனை புடிங்க. இல்ல, நான் இப்ப யார்கிட்டயும் பேசுறதா இல்ல. மேடம் சும்மா பேசுங்க மேடம். ஹலோ, என்ன சிவகாமி, என்ன கொல்ல ரொம்ப ட்ரை பண்றீங்க போல. யாரு? என்னது? யாரா? அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? என் பேரு ரேஷ்மா. இப்போ ஞாபகம் வருதா? இல்ல இன்னும் ஏதாவது சொல்லணுமா? ரேஷ்மா, நீ அது வந்து என்ன மேடம் வார்த்தைய பாதியா மென்னு முழுங்குறீங்க? ஓ, நான் எதிரில இருக்கனால பேச முடியலையா? நான் வேணா திரும்பி நிக்கட்டுமா? நீங்க வேணா பேசுங்க. ஏய், என்னடி எங்க அம்மாவே நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? அம்மா, அவ உன்னை கலாச்சிட்டு இருக்கா. நீ எதுவும் பேசாம சும்மா நின்னுட்டு இருக்க. என்னதாமா ஆச்சு உனக்கு? அனன்யா, கொஞ்சம் அமைதியா இரு.
ஏய், உனக்கு எல்லாமே ஃபேவரா இருக்குன்னு ரொம்ப ஆடாத, புரியுதா? எங்க அம்மா விஸ்வரூபம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, நீ தாங்க மாட்ட பாத்துக்கோ. மரியாதையா வெளியில ஓடிடு. ஐயோ, இவ வேற சூழ்நிலை தெரியாம பில்டப் கொடுக்கறாளே. அனன்யா, ஏதோ சின்ன பொண்ணுன்னு உன்னை பாவம் பார்த்து நான் விடுறேன். சைலண்டா இரு. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அன்பரசி, இந்த அனன்யா காலேஜ்ல குடிச்சிட்டு குடும்ப பேரையே அசிங்கப்படுத்திருக்கா. அதுக்கு காரணம் அவங்க அம்மா சிவகாமி தான். ஏன்னா அவளை சரியா வளர்க்காம விட்டுட்டா. இப்ப 2 பேரையுமே எப்படி திருத்துறதுன்னு என்கிட்ட சொல்லி புலம்புனாரு. அப்போ நான் சொன்னேன், சார் அவங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன், அவங்க தானா திருந்திருவாங்கன்னு. அதுதான் இப்ப நான் பண்ண போறது. ஏதோ சொல்லுவாங்களே, 5ல வளையாதது 50லயும் வளையாதுன்னு. ஆனா நான் சொல்றேன், வளையும். எப்படி தெரியுமா? கம்பி இருக்குல்ல, கம்பி, அத பழுக்க காய வச்சு சுத்தில எடுத்து நச்சு நச்சுன்னு 4 போட்டா தானா வளைஞ்சு கொடுக்கும். என்ன சிவகாமி மேடம், வளைச்சிடலாமா? எல்லாம் என் நேரம்டி. அந்த ரேஷ்மா உன் கையில மாட்டிக்கிட்டான்னு அவளை வச்சு என்ன ஆட்டி வைக்க பாக்குறல? இருக்கட்டும், எனக்கு இப்ப நேரம் சரியில்லை. புரியுது. நம்ம முன்னாடியே வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி பேசிட்டு இருக்காளேன்னு கடுப்பாக்குறீங்கல்ல? இனிமே இப்படிதான். ஏன்னா உங்களோட குடுமி என்னோட கையில. இனிமே சின்னதா தப்பு பண்ணீங்க, அடுத்த நிமிஷமே சார் கிட்ட அந்த ரேஷ்மா பொண்ண கொண்டு வந்து நிப்பாட்டி உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வச்சிருவேன். ஏய், என்னடி ரொம்ப ஓவரா தான் மிரட்டிட்டு இருக்க? அனன்யா, மா, அன்பரசி தான் பேசிட்டு இருக்கால, இப்ப எதுக்கு கோவப்படுற? இதத்தான் எதிர்பார்த்தேன். இந்த பயம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. தப்பி தவறி என்ன டென்ஷன் ஆக்குனீங்க, அப்புறம் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும், பார்த்துக்கோங்க. அன்பரசி, அன்பரசி, ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல சார், மேடம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கொஞ்சம் நலம் விசாரிச்சுட்டு இருந்தேன். ஓ, சரி, வா சாப்பிடலாம், வா. ஓகே சார். என்ன மேடம், வரட்டுமா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும்.
அண்ணி என்ன தீபா, கார்த்திக் தம்பி வந்துட்டாரா? இன்னும் இல்ல அண்ணி. ஆனா அவரு வந்ததும் என்ன கூப்பிட்டு என்ன விசாரிப்பாரோன்னு எனக்கு தோணுது அண்ணி. ஏய், நீ தான் இருட்டுக்குள்ள ஓடி போய் மறைஞ்சுக்கிட்டேன்னு சொன்னல. ஆமா அண்ணி, ஆனா என்னோட ஒரு கொலுசு கார்த்திக் சார் கையில இருக்கு அண்ணி. என்னடி சொல்ற? ஆமா அண்ணி, நான் கச்சேரியில பாடிட்டு இருக்கும்போது என் கால் கொலுசு அங்கேயே கழண்டு விழுந்துருச்சு. அங்க கழண்டு விழுந்த கொலுசை கார்த்திக் சார் பார்த்து எடுத்துட்டாரு. இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அண்ணி. கார்த்திக் கையில கிடைச்ச கொலுசு அதுவும் கொலுசுன்னு டவுட் வரும்னு நினைக்கிறியா? நீங்க தானே அண்ணி நிறைய முத்து வச்ச கொலுசுலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. ஒருவேளை கார்த்திக் சார் அதையும் இதையும் லிங்க் பண்ணி யோசிச்சா? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. என் கொலுசும் கிட்டத்தட்ட அதே டிசைன் தான். நீ இதே போட்டுக்கோ. அவ்வளோ துல்லியமாலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சாரி கார்த்திக் சார், ரொம்ப சாரி. நான் உங்களை இப்படி ஏமாத்திட்டு இருக்கேனே. எல்லா உண்மையையும் உங்ககிட்ட சொல்லி உங்க தோல்ல சாஞ்சு அழணும் போல இருக்கு. முருகா, எனக்கு ஏன் நீ இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கற? என் குரல் கார்த்திக் சாருக்கு பிடிக்குது. ஆனா அது ஏன் குரல் தான்னு சொல்ல முடியாத நிலைமையில என்ன நிறுத்தி வச்சிருக்கியே. எங்க 2 பேருக்கும் நீ போட்ட முடிச்சோட காரணமா இதுதான்னு நினைச்சுதானே நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இதையே பிரச்சனைக்கும் காரணமா அமையற மாதிரி நீ பண்ணலாமா? கார்த்திக் சாருக்கு டவுட் வந்துருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நடிக்க முடியும் தெரியல. கார்த்திக் சார் கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? சொன்னா குடும்பமே இத்தனை நாளா சேர்ந்து ஏமாத்திட்டு இருக்கோம் தானே கார்த்திக் சாருக்கு தோணும். கார்த்திக் சாருக்கு என்ன, வேற யாருக்கா இருந்தாலும் அப்படிதான் தோணும். எங்க சூழ்நிலைய கார்த்திக் சார் புரிஞ்சுப்பாரா? அப்பா மேல கார்த்திக் சாருக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சா கார்த்திக் சாருக்கு முன்னாடி எங்க குடும்பமே கூனி குறுகி நிக்கிற மாதிரி ஆயிடும். நான் என்ன பண்ணுவேன்? இப்பவும் நான் உன்னதான் நம்புறேன். சீக்கிரமா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நேத்து திருவிழால பாடினதை யாரோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிருப்பாங்க போல. அது வைரல் ஆகி ஃபாரின் கம்பெனில இருந்தெல்லாம் கச்சேரிக்கு புக் பண்ண கால் வருது சார். ஓஹோ, நேத்து கச்சேரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. தேங்க்யூ சார். உங்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலுங்க. ஐயோ, ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ஆக்சுவலி நேத்தே நீங்க ஸ்டேஜுக்கு வந்து பாராட்டுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆமா, வந்திருக்கலாம். ஆனா உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சார் இல்லைங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டேன்னு சொன்னேன். நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைங்க. நீங்க போக வேண்டிய உயரமே வேற. ஆமா சார், நிறைய பேர் இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சவுத் இந்தியா ஸ்ரேயா கோஷல்னு ஒரு பட்டம் கொடுக்க போறதா மலேசியால இருந்து கால்லாம் வந்துச்சு. ஓ அப்படியா? சூப்பருங்க. நான் கூட உங்களை பாராட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். சார் நின்னுட்டே இருக்கீங்களே, ப்ளீஸ் வந்து உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இல்ல இல்ல, நீங்க இவ்வளவு தூரம் எனக்காக மெனக்கெட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு சாப்பிட ஒண்ணும் கொடுக்காம நிக்க வச்சு பேச முடியுமா? அது மரியாதையா இருக்காது. இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். இருங்க, இந்த காஃபி டீக்கு பதிலா உங்க குரல் ஒரு 2 வரி பாடினீங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மரியாதை கிடைச்ச மாதிரி இருக்கும். இது என்னோட ரிக்வெஸ்டா எடுத்துக்கோங்களேன். சார் இப்போ எப்படி? ஏங்க, இதுக்கு ஏங்க தயங்குறீங்க? உங்க வாய்ஸ் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நீங்க புதுசாலாம் எதுவும் பாட வேண்டாம். நேத்து கச்சேரியில பாடினீங்கல்ல, அந்த பாட்டுல இருந்து ஒரு 2 லைன் மட்டும் பாடுங்க போதும்.
நான் வேற எதுவுமே கேட்கல. சார் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ருதி சேர்த்து பாடணும் சார். திடீர்னு பாட சொன்னா எப்படி? என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு 2 லைன் பாடுறது கூட ஸ்ருதி தாளெல்லாம் கேட்பீங்களா? எனக்கு அப்படிதான் சார் பழகி இருக்கு. ஏங்க சும்மா பாடுங்க, 2 லைன் தானே. பாட சொல்லி ஆப்பு வைக்க பாக்குறானே, எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். கடைக்கு போன பாட்டிய வரை இன்னும் காணோம். பாடுங்க. சார் எனக்கு தொண்டை லைட்டா கட்டி இருக்கு. நேத்து கச்சேரியில அவ்வளவு நேரம் பாடினேன்ல, இப்போ கம்பல்சரியா வாய்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கணும் சார். இல்லனா வாய்ஸ் இன்னும் டேமேஜ் ஆயிடும் சார். ஏங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, இப்போ டேமேஜ் ஆகாத வாய்ஸ் 2 லைன் பாடுறதுனால டேமேஜ் ஆயிடுமா? உங்க வாய்ஸுக்கு தனியா செலக்டிவ் அம்னீஷியா இருக்குமோ? சும்மா பாடுங்க. யார் இது? ஆம்பளை குரல் கேக்குது. 2 லைன் தானே, பாடுங்க. ஏங்க நான் உங்களோட பெரிய ஃபேனுங்க, எனக்காக ஒரு 2 லைன் பாட மாட்டீங்களா? என்னால இப்ப பாட முடியாது சார். பாட முடியாதா இல்ல பாட தெரியாதா? என்ன ஸ்டன் ஆகி நிக்கிறீங்க? இப்படிதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சது நானும் ஸ்டன் ஆகி நின்னேன். சார் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நிறுத்துங்க. உங்க ஃப்ராட் தானே எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சில என்னை எதிர்த்து அந்த மீனாட்சி சொன்ன மாதிரியே என்ன முன்னாடி தோக்கடிச்சிட்டல்ல. வெற்றி ஒண்ணு தெரியுமா? இப்ப வரைக்கும் இப்படி பண்ணது என் புள்ள வெற்றிதான்னு என்னால ஏத்துக்கவே முடியலடா. நேத்து மட்டும் ஒருவேளை எனக்கு ஏதாவது நான் இருந்ததுன்னா உன்னால தாங்கிக்க முடியுமா வெற்றி? சொல்ல வெற்றி, உன்னால தாங்கிக்க முடியுமா? முடியாதுமா. அப்புறம் எதுக்குடா அங்க வரல? அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். நான் உங்க கூடவே இருந்து வளர்ந்தவன்மா. உங்க தைரியத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் வெற்றி. என்னை காப்பாத்திக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஆனா நீ அங்க வந்து என்ன காப்பாத்திருக்கணும்ல, அதனை எனக்கு பெருமை. ஆனா இவ வந்து காப்பாத்துனா யாராவது ஒரு 4 பேர்கிட்ட போய் என்னால இத சொல்ல முடியுமா? அந்த காந்தாரா எங்களை கொல்ல வந்தா என் மருமக தான் வந்து என்ன காப்பாத்துனா அப்படின்னு சொல்ல முடியுமா? அத்தை, மகன் காப்பாத்துனா என்ன, மருமக காப்பாத்துனா என்ன? நீ இப்படிதாண்டி பேசுவ, நீ இப்படிதான் பேசுவ. ஏன்னா நீ ஜெயிச்சவல்ல. என் பிள்ளைய எனக்கு எதிரா திருப்பி விட்டுட்டோங்கிற தைரியத்துல நீ தலை நிமிர்ந்து பேசுற. ஆனா இந்த ரங்கநாயகி இன்னைக்கு நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீயும் உங்க அம்மாவும் தானே. ஏண்டி ஏண்டி நியாயமா இருந்த ஒரு புள்ள மனசை கெடுத்து இப்படி அடிதடிக்கு போகாம வச்சிருக்க? என்னத்த நீங்க அடிதடிக்கு போகாதன்னு சொல்றது ஒரு தப்பா? டேய் சும்மா உளராத. அடிதடினா உனக்கு என்னன்னு தெரியுமா? இப்ப வம்பிழுக்க வந்தாலே காந்தாரா, அவ பண்ணதுக்கு பேர் தான் அடிதடி. நீ சொல்லடி பாப்போம், என்னைக்காவது வெற்றி யார்கிட்டயாவது போய் அவனா வம்பிழுத்து பாத்திருக்கியா? வெற்றி கொடுத்ததெல்லாம் பதிலடி. அதுக்கு பேரு வீரம். வீரத்துக்கும் அடிதடிக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாம சும்மா எல்லாத்தையும் அடிதடி அடிதடின்னு சொல்லி தாண்டி ஊர்ல இருக்கிற பாதி பேரை இப்படி முட்டாளாக்கி உட்கார வச்சிருக்கீங்க. அதனால தாண்டி நாட்டுல யாருமே இப்ப பாதுகாப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருடி, அதுக்காக நான் என் பிள்ளைய அப்படி வளர்க்க விரும்பல. யாராச்சும் தப்பு பண்ணா தட்டி கேக்குற பிள்ளையா தாண்டி ஏன் புள்ள இருக்கணும். சட்டத்தை கையில எடுக்க யாருக்கும் உரிமை கிடையாது. அத நீங்க வீரம்னு சொல்லி உங்க பையனை கொம்பு சீவி விட்டுறாதீங்க. சக்தி சொல்றதும் ஒரு விதத்தில் நியாயம் தானம்மா. இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? டேய் போடா, நீ மொத்தமா மாறிட்டடா. தோ நிக்கிறாள்ல உன் பொண்டாட்டி, அவ பின்னாடி போய் ஒளிச்சுக்க வெற்றி. போ.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, இந்த ஃப்ளக்ஸு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி பூசாரி எல்லாம் வர வச்சது நான் இல்லம்மா. நீ பண்ணலன்னா வேற யார் இதெல்லாம் பண்ணுவாங்க? வெற்றி, சும்மா நடிக்காத. நிஜமாமா, இதெல்லாம் நான் பண்ணல. பண்ணது பூரா சக்திதாம்மா. என்ன வெற்றி சொல்ற? ஆமாம்மா, இதெல்லாம் எனக்கே தெரியாது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அவளே பண்ணியிருக்காமா. சக்தி, இங்க வா. இதெல்லாம் பண்ணது நீயா? ஆமா அத்தை. எதுக்கு இதெல்லாம் நீ பண்ண? அது வெற்றி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரதா இருக்கட்டும்னு நினைச்சேன். வெற்றி உங்க பர்த்டேவை மறந்துடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேத்தே ஒரு வார்த்தை வெற்றி கிட்ட சொல்லி இருந்திருக்குன்னு. தப்பு கேம் மேலதான் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க. நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? நீ பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. அம்மா, நிஜமாவா சொல்றீங்க? ஆமாண்டா. சக்தி இதெல்லாம் எனக்கு பண்ணிட்டாங்கிறதுனால வந்த சந்தோஷம் இல்ல இது. சக்தி இதை உனக்காக பண்ணிருக்கா பாத்தியா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேத்து உனக்கும் எனக்கும் பிரச்சனை. அதை இன்னும் பெருசாக்க பார்க்காம, உன்னையும் என்னையும் பிரிக்க பார்க்காம இப்படி ஒண்ணு பண்ணா பாத்தியா? அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. சக்தி, நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது இதத்தான். என்னைக்கும் இந்த வீட்டு மருமகளா இரு. என் பையனுக்கு ஏத்த அன்பான பொண்டாட்டியா இரு. அது போதும் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. கன்றாவி கன்றாவி, இதுல இவளுக்கு பாராட்டு வேறையா? ச்சே, நம்ம நினைக்காததெல்லாம் நடக்குதே. ஒரு ஃபிளெக்ஸ் அடிச்சு அத்தைய கவுத்துட்டாளே இவ. இந்த ரங்கநாயகியோட டேஸ்ட் இவ்ளோ சீப்பா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரங்கநாயகி சக்தியை பாராட்டுறதை என்னால நம்பவே முடியல. என்னங்க நீங்க? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? மனசுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறேன். சக்தி, என் பிறந்த நாளும் அதுவுமா எனக்கும் என் பையனுக்கும் எப்படி ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். அது எல்லாத்தையும் ஒரு நொடியில நீ மாத்திட்ட. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எப்படி தண்ணி வருதுன்னு பாத்துறேன். என்ன தண்ணி வரல? உன்னதான். ஏய் ராணி, உன்னதான். இத முதல்லயே செஞ்சிருக்க வேண்டியதானே? அழகா பேரை சொல்லி கூப்பிட்டு இருந்தா திரும்பி பாத்திருப்பேன்ல. அத்தை விட்டு ஏன்னு குதிரை ஓட்டுன இருக்கிற. இதுக்கு முன்னால பீச்ல குதிரை ஓட்டுனியா? ஐயோ, நாராசமா இருக்க. இங்க பாரு, பாத்ரூம்ல தண்ணி வரல. ஓ, வரலையா? சரி சரி,
தண்ணி வரலனா எனக்கு தண்ணி வேணும்னு அர்த்தம். அத்தை நீ சொன்னாதானே தெரியும். நீ தண்ணி வரலன்னு சொன்னா அத்தை நாங்க புரிஞ்சுக்கின்னு நாங்க உங்களுக்கு தண்ணிய கொண்டாந்து கொடுக்கணுமா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. ஐயோ, இப்ப நீ தண்ணி எடுத்து வர போறியா இல்லையா? காது கேக்கல. இப்ப தண்ணி கொண்டு வந்து தருவியா மாட்டியா? என்ன அது கூட ரொம்ப மர்ட்டலா கேக்குற? இந்த பாரு, நீ என்ன திட்டினதுக்கெல்லாம் சாரி சொல்லு. அதுக்கு அப்பால நான் தண்ணி கொண்டு வரேன். உன் தண்ணி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போ. வேணானா போ. சரி, சாரி, தண்ணி கொண்டு வா. யாருக்கு சொல்ற? அங்க வேற யாராவது இருக்கிறாங்களா என்ன? ராணி, ஐ எம் சாரி, தண்ணி கொண்டு வா. அப்படி வா வழிக்கு. எனக்கு மட்டும் தண்ணி எப்படி வரும்? வால்வை திறந்தாதான் வரும். கதவை தரையா? ஹேய், அங்கேயே வை, நான் எடுத்துக்கிறேன். பெரிய ஆண் அழகன் நினப்பு. என்ன? கதவை தர, உள்ள வச்சிடுறேன். எனக்கு நல்லா புரியுதுயா. தண்ணி வரலன்னு சொன்னா இவ தண்ணி கொண்டு வருவா. வேணும்னு சோப்பாவ காலுக்கு அடியில போட்டு அவ அத மெரிச்சு அவளை வழுக்கி விழ வச்சு என்ன புடிச்சு ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதானே உன் பிளானு? எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுன்னுறியா? பைப்ல தண்ணி வரலங்கிறது நிஜம். அப்போ நான் பிடிக்கும் போது மட்டும் தண்ணி எப்படி வந்துச்சு? திறந்து பாரியா. இங்க பாரு. பாத்தியா, தண்ணி வரும்போதே வரலன்னு போய் சொல்ற. எல்லாம் பிளான் தானே? இந்த பிளான் பண்றதுல உன்னோட வேலை. அப்புறம் எப்படியா தண்ணி வருது? இல்ல, அதான் எனக்கும் புரியல. எல்லா வேலையும் உன்னோட தான். நீ தான் ஏதோ பண்ணிருக்க. நீ எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்புறம் என் நிம்மதியே போச்சு. போய் குளியா. தேவையில்லாம பிரஷர் ஏத்தி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சித்தப்பா, என்கிட்ட பணம்லாம் கிடையாது. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. என்னம்மா வெடுக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்ட? என்ன இருந்தாலும் நானும் அப்பா மாதிரி தானம்மா. உன்னைய தோல்லையும் மார்லையும் தூக்கி போட்டு வளர்த்திருக்கல்லம்மா. இந்த சித்தப்பனுக்காக இந்த ஒரு சின்ன உதவியை செய்ய மாட்டியம்மா நீயே? சித்தப்பா, நான் என்ன வச்சுக்கிட்டா தரமாட்டேன்னு சொல்றேன். நம்ம விட இருந்தா கூட நான் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எடுத்து உங்ககிட்ட கொடுப்பேன். ஆனா இப்ப என் கையில சுத்தமா காசு இல்ல சித்தப்பா, புரிஞ்சுக்கோங்க. பரவாயில்லம்மா, உன் கையில இல்லைன்னாலும் மாப்பிள்ளை கிட்டயோ இல்ல வீட்டுல வேற யார்கிட்டயாவது கேட்டு வாங்கி கொடுமா. சித்தப்பா, என்னால நீங்க நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு மனசால வேண்டிக்க மட்டும்தான் முடியும். மத்தபடி நீங்க கேக்குற மாதிரி பணம் எல்லாம் கொடுக்க முடியாது சித்தப்பா. இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாமே. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிம்மா, ஏதோ என் பொண்ணாச்சேன்னு உரிமையில தான் உங்ககிட்ட காசு கேட்க வந்தேன். ஆனா நீ என்னடான்னா உங்க ஒப்ப மாதிரியே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பணம் தரமாட்டேன்னு சொல்ற. இருக்கட்டும், கையில சுத்தமா காசே இல்லாம என்ன அந்த கோயில்ல போய் என்ன கரை சேர்க்க வேண்டியது இனி அந்த ஐயப்பனோட பொறுப்பு. அவரா பார்த்து ஏதாவது வழிவிடுறாரான்னு பாக்குறேன். நான் வர்ற சண்மதி. பத்திரமா போயிட்டு வாங்க சித்தப்பா. மாமா கொஞ்சம் நில்லுங்க. மாமாவா? இது என்ன வந்த இடத்துல புது சொந்தம் கிடைக்குது? எப்படியோ நம்ம நினைச்சு வந்த காரியம் நிறைவேறினா சரிதான். என்ன நீங்க நீங்களே உங்க சித்தப்பாவை ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன்னு சொல்றீங்க. அதுவும் அவரு உங்களுக்காக சபரிமலைக்கு போறேன்னு வேண்டிட்டு வந்திருக்காரு. அவரை போய் வெறும் கையோட திருப்பி அனுப்புனா நல்லாவா இருக்கும்?
இந்தாங்க மாமா. ஸ்வேதா வேண்டாம், புடிங்க. கொடுக்காத. அம்மாடி, உங்ககிட்ட தான் பணம் இல்ல தரமாட்டேன்னு சொன்ன. இந்த புள்ள தர்றதை ஏம்மா தடுக்கிற? அதானே, அவரும் அவ்வளோ தூரம் கெஞ்சி பார்த்தும் மனசு இறங்க மாட்டேங்கிறீங்க. எப்படிதான் உங்களால இப்படி கல்லு மாதிரி இருக்க முடியுதோ எனக்கே தெரியல. அம்மாமா, சண்மதி அப்படி சொல்லாதம்மா. உங்களை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேச விட மாட்டேங்கிறாங்க. அவரு உங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்களுக்கு எப்படியோ தெரியல, ஆனா எனக்கு பணத்தை விட சொந்தம் தான் பெருசு. மாமா இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ஸ்வேதா, நான் சொல்றதை கேளு. வேண்டாம் அண்ணி, சும்மா இருங்க நீ. இந்தாங்க மாமா, வாங்கிக்கோங்க. அந்த சாஸ்தா தாமா ஓ ரூபத்துல வந்து எனக்கு ஒரு வழியை காமிச்சிருக்காரு. கண்டிப்பா உனக்காகவும் சேர்த்து ஐயப்பங்கிட்ட நான் வேண்டிக்கிறேம்மா. சண்மதி, என்னை பத்தி நீ என்ன நினைச்சாலும் கவலை இல்ல. ஆனா என்னைக்குமே நீ நல்லா இருந்தா அது போதுமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க ஏகாம்பரம். அம்மா, எனக்கு கொடுத்திருந்த திருவான்மியூர் மணப்பாக்கம் ப்ராஜெக்ட கேன்சல் பண்ணிருக்கீங்களேம்மா. ஏம்மா? ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தெரிஞ்சு வந்திருக்கீங்களா, தெரியாம வந்திருக்கீங்களா? தப்பு நடந்துருச்சுமா, தெரியாம நடந்துருச்சு. ஒரு தடவை தான் தப்பு தெரியாம நடக்கும். ஆனா நீங்க ஒரே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கீங்க. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பிதானே கான்ட்ராக்ட கொடுத்தோம். எனக்கு உடம்பு சரியில்லாம நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ சிமெண்ட், ஜல்லி, மணல் எல்லாத்தையும் லோ குவாலிட்டியா யூஸ் பண்ணிருக்கீங்க. குவாலிட்டி கண்ட்ரோல்ல இருந்து வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன கேள்வி கேக்குறாங்க. எத்தனை வருஷமா நான் இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பேரோட புகழோட இருக்கும்னு தெரியுமா? இப்படி அழுப்பத்தனமா சிமெண்ட்ல குவாலிட்டி சரியில்லை, மணல்ல குவாலிட்டி சரியில்லைன்னு எங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல. தப்பு, பெரிய தப்பு. அதனாலதான் உங்க கான்ட்ராக்ட நான் கேன்சல் பண்ணேன். உங்களை மாதிரி ஆளுங்களோட எந்த உறவும் எங்க கம்பெனிக்கு வேண்டாம். நீங்க கிளம்பலாம். அம்மா, திடீர்னு என் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணீங்கன்னா நான் எங்கம்மா போவேன்? அத நீங்க தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்கம்மா. தப்ப நீங்க பண்ணிட்டு பழிய மத்தவங்க மேல போடாதீங்க. உங்களை நம்பிதான் பொறுப்பை கொடுத்திருக்கேன். அதுல தப்பு நடந்தா நீங்க தான் பொறுப்பு. நீங்க மட்டும்தான் பொறுப்பு. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அம்மா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனி தப்பு நடக்காதுமா. இப்ப நடந்தது பெரிய தப்பு. இனிமே என்ன நடக்கணும்? ஒரு தடவை பேர் கெட்டு போச்சுன்னா அதை மறுபடியும் சரி செய்ய நிறைய நாள் ஆகும். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமா. நான் ஒரு சாதாரண கொத்தனாரா தான் இந்த கம்பெனிக்கு வந்தேன். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு நீங்க தாமா காரணம். பரவாயில்லையே, பழசையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. எனக்கு துரோகம் பண்ணும்போது இதையே மறந்து போச்சு. வாழ்க்கையில நான் எதை வேணாலும் மறப்பேன். நம்பிக்கை துரோகத்தை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்க கிளம்பலாம். மேடம், நான் மட்டும்தான் நம்பிக்கை துரோகம் பண்ணனா? நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணலையா? நீங்க பண்ண நம்பிக்கை துரோகத்தை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானாச்சும் உங்களை மட்டும்தான் ஏமாத்தினேன், நம்பிக்கை துரோகம் பண்ண. ஆனா நீங்க சண்மதியோட குடும்பத்துக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. உயிரே இல்லாத கட்டடத்துக்கு இவ்ளோ தூரம் பேசுறீங்க, மன்னிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நம்பிக்கை துரோகம், அயோக்கியத்தனம், நன்றி கெட்டத்தனம்னு சொல்றீங்க. ஆனா உங்களை நம்பின சண்மதி குடும்பத்தை ஏமாத்துனீங்கல்ல, நம்பிக்கை துரோகம் பண்ணீங்கல்ல. உங்களால எப்படி முடிஞ்சது?
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்ப எதுக்கு சரவண நீ திடீர்னு விக்ரம் பத்தி பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல சித்தப்பு. இந்த விக்ரம்க்கு பொண்ணுங்கனாலே செட் ஆகாது. விஜய் ஸ்வேதா விட அத்தை மேல அவர் தானே அதிக பாசமா இருக்காரு. அதனாலதான் சித்தப்பு கேட்டேன். அது எனக்கும் அவனுக்கும் அக்கானாலே ஒரு பெரிய பாசம்பா. என்னைய விட எங்க அக்காவுக்கு விக்ரம தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாம் எங்க அக்காவோட வளர்ப்பு. சும்மா வந்துருமா அந்த பாசம்? ஏப்பா பாசம் சும்மா வந்துருமா? அண்ணா, நந்தினி அத்தைய பத்தி கேளுங்க. சித்தப்பா, நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியலையே. நான் நந்தினி அத்தை வளர்ப்புனா அது எப்படி? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். வளர்ப்புனா ஏன்பா நீ எதுக்கு இப்ப இந்த டாபிக் எல்லாம் பேசிக்கிட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு இங்க பாருப்பா, அதெல்லாம் ஃபேமிலி சீக்ரெட்டுப்பா. அதெல்லாம் நீ கேட்கவும் கூடாது, நான் சொல்லவும் கூடாது. புரியுதா? ஆமா அண்ணா, சொல்லலன்னா விடாதீங்க, இன்னும் நைஸா கேளுங்க. என்ன சித்தப்பா நீங்க ஃபேமிலி சீக்ரெட்னா அப்போ நான் உங்க ஃபேமிலி கிடையாதா? என்ன நீங்க அப்போ சொந்தமாவே பார்க்கல, அப்படிதானே? அப்படிலாம் இல்லப்பா. நீ ஹார்ட்டே டச் பண்ணிட்டப்பா. நீ ஆசை ஆசையா ஃபாரின் சரக்குலாம் வாங்கி கொடுத்து அதை ஊத்தி வேற கொடுக்குற. சித்தப்பா சித்தப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுறியப்பா. ஒன்ன போய் நான் பிரிச்சு பாப்பேனப்பா. மன்னிச்சிடு மவனே, மன்னிச்சிடு. அப்படின்னா சொல்லுங்க சித்தப்பா. அதாவதுப்பா, இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. முத தடவையா உங்ககிட்ட சொல்றேன். அதுவும் ஏன் உனக்கு சொல்றேன்னா, இதோ ஃபாரின் சரக்குலாம் வாங்கி கொடுத்து என்ன மஜா பண்ணிட்ட. அதனால இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். ஆனா இந்த விஷயத்த தப்பி தவறி கூட வேற யாராவது ஃபாரின் சரக்கு உனக்கு வாங்கி கொடுத்தா கூட சொல்லக்கூடாது. அதெல்லாம் கடுகளவு கூட சொல்ல மாட்டேன் சித்தப்பா, உன் மேல சத்தியம். நீங்க தைரியமா சொல்லுங்க. என் விக்ரம் பாப்ல இருக்கானே, அவன் என் அக்கா வயித்துல பிறந்தவனே கிடையாது. என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமாடா தம்பி, விஜயும் ஸ்வேதாவும் தான் எங்க அக்கா வயித்துல பிறந்தவங்க. விக்ரம எங்க அக்கா சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்துக்கிட்டு வருது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அனு யாருன்னு தெரிஞ்ச நந்தினி அம்மா அனுவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு விக்ரமுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் போட்டிருக்காங்க. விக்ரமோட லைஃப பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம முழுக்க முழுக்க அந்த சொத்தை மட்டும்தான் மனசுல வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. ஆமா மகா, அவங்களோட கவனம் எல்லாம் விக்ரமோட சொத்து மேல மட்டும்தான் இருக்குன்றது நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் விக்ரம் போட்ட பிளானை வச்சு அவரை லாக் பண்ண பாக்குறாங்க. அவங்களோட பிளானை நாம எப்படியாவது தடுத்தாகணும்னா அனு கழுத்துல விக்ரம் தாலி கட்டவே கூடாது. அது இப்போ எப்படி மகா முடியும்? விடிஞ்சா கல்யாணம். அது மட்டும் இல்லாம நீ விக்ரம் கல்யாணத்தை நிறுத்தினா விஜயும் ஐஸ்வர்யாவோட கல்யாணமும் சேர்ந்து தானே நின்னு போகும். இல்லனா ஐசக்கா கல்யாணத்துக்கு எந்த சிக்கலும் இல்லாம விக்ரம் கல்யாணத்தை நான் ஸ்டாப் பண்ணி காட்டுறேன். ஆனா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும்னா. மகா, விக்ரம் என்னோட பிசினஸ் பார்ட்னர். அவரோட தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிருக்கிறதெல்லாம் தாண்டி அவரு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு லைஃப் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு.
அண்ணா இப்படிதான் நம்ம ஸ்டாப் பண்ண போறோம். ஓகே சூப்பர் மகா, செம்ம பிளான். கன்ஃபார்மா இது ஒர்க் அவுட் ஆகும். சரியா, பாப்பலாம். குட்டி பாஸ், ஹனிமூனுக்கு எங்க போலான்னு பிளான் எதுவும் போட்டு வச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, இந்த பெருமாளையும் கூட கூட்டிட்டு போயிருங்க. உங்க ஹனிமூனை சாக்கா வச்சாவது ஃப்ளைட் ஏறி வெளிநாட சுத்தி பார்த்துட்டு போறேன். அட ஏன் நீ வேற, நானே எப்போ என்ன ஆகும்னு நினைச்சு பக்கு பக்குன்னு இருக்கேன். அதுக்குள்ளேயே நீ ஹனிமூனுக்கு போயிட்டியா? ஐயோ, அப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது. விடிஞ்சதும் தாலி கட்டுறீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க எந்த கண்ட்ரின்னு மட்டும் சொல்லுங்க, டிக்கெட் போடுற வேலையை நான் இங்க இருந்து முடிச்சிடறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், முதல்ல நான் தாலி கட்டிடுறேன். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். உஷாரா இருக்கீங்களா குட்டி பாஸ்? ஆமா, விக்ரமானும் ரொம்ப நேரமா ஆளுக்கானுமே எங்கடா போனாங்க? தெரியலையே குட்டி பாஸ், ஒருவேளை ட்ரெஸ் அப் ஆகிட்டு வர போயிருப்பாங்களோ என்னவோ. ரொம்ப தேங்க்ஸ் அனு. உண்மையிலேயே நீ எனக்கு செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஹெல்ப். தெரியல, உன்னோட இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா நான் சொன்னதெல்லாம் ஒத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பாளான்னு சத்தியமா எனக்கு தெரியல. யூ ஆர் ரியலி கிரேட் அனு. தேங்க்யூ ஸோ மச். என்ன விக்ரம், நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேனா அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க என்ன காப்பாத்தினது மட்டும் இல்லாம என்ன பாதுகாப்பாவும் வச்சிருந்தீங்க. என்னோட உயிரை காப்பாத்தின உங்களுக்கு நான் செய்யற சின்ன நன்றி கடன் தான் இது. தயவு செஞ்சு எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க விக்ரம். நோ நோ, அப்படி இல்லை அனு. உன்னாலதான் இன்ஃபேக்ட் என்னோட தம்பியோட கல்யாணம் நடக்க போகுது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். Yes, Malar. What are you going to say now? Your Honor, குற்றம் சாட்டப்பட்ட இந்த நால்வரும் கௌரவமான குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர்கள். நால்வருக்கும் மனைவி குழந்தைகள் என அழகான குடும்பம் உள்ளது. பெயில் கொடுக்க அதெல்லாம் பத்தாதேம்மா. இவங்க 4 பேருமே சொசைட்டில பெரிய பொறுப்புல இருக்கவங்க. இவங்கள நம்பி இவங்களோட குடும்பம் மட்டும் இல்ல, இவங்களோட கம்பெனில வேலை பார்க்குற பல தொழிலாளர்கள் இருக்காங்க. நாளைக்கே இவங்க அந்த கம்பெனி மூடிட்டா அவங்க அத்தனை பேரும் நடு ரோட்ல தான் வந்து நிக்கணும். அது மட்டும் இல்ல யோரானா, இவங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. யார் மேலயோ எந்த புகாரோ வழக்கோ எதுவுமே இருக்காது. சொசைட்டில இவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட், என்ஜிஓஸ்னு நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க எப்படி ஒரு ஆனர் ஒருத்தரை கொலை பண்ணிருக்க முடியும்? இவை அனைத்தையும் கனம் கோட்டார் அவர்கள் கருத்தில் கொண்டு இந்த நால்வருக்கும் ஜாமீன் வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரானா. தேங்க்யூ. யுவர் ஆனர், மதிய வரைக்கும் டைம் வாங்கிட்டு நல்ல வேல்யூபிளா 4 பாயிண்ட் எடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தா வக்கீல் மலர் குற்றவாளிகள் குடும்பத்தோட அருமை பெருமைகளை சொல்லி ஜாமீன் கேட்கிறாங்க. நானும் அந்த பாயிண்ட்டுக்கே வரேன் யுவர் ஆனர். இவங்க குடும்பத்துக்கு கொலை செய்யறது ஒன்றும் புதுசு இல்லை. எஸ் யுவர் ஆனர், இவங்க அப்பா ஏற்கனவே தன்னோட சொந்த சம்பந்திய இதே போல அடிச்சு கொலை செஞ்சு அதுக்காக 7 வருஷம் ஜெயில
தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்தவர். எல்லாம் உங்களாலதான். இதுதான் யுவர் ஆனர் இவங்க குடும்ப பின்னணி, சொல்ல போனா குற்ற பின்னணி. ஆகவே வழக்கு விசாரணை முடியும் வரை இவர்களுக்கு எந்த விதமான கருணை அடிப்படையிலும் ஜாமீன் வழங்கவே கூடாது என கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இன்னும் ஏதாவது சொல்லணுமா மலர்? நத்திங் யுவர் ஆனர், ஐம் டன். Excuse me, my lord. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யுவர் ஆனர், காரில் கருகி போன அந்த உடல் வரதராஜனுடையதா இல்லையான்னு தெரிந்து கொள்ள ஒரே வழிதான் இருக்கிறது. DNA டெஸ்ட். எப்படி அந்த பாடியை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணீங்களா? நோ யுவர் ஆனர். அப்புறம் எப்படி அது வரதராஜன் தான் முடிவு பண்ணீங்க? யுவர் ஆனர், ஒரு உடல்ல கிடைச்ச பொருட்களை மட்டும் வச்சு இறந்து போனது இன்னார் தான்னு நிச்சயமா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் யுவர் ஆனர். வீடியோல இருக்கிற மாதிரி இவங்க 4 பேரும் வரதராஜனை அடிச்சத அத வேறு தனி வழக்கா போட்டு விசாரிக்கப்படலாம். ஆனால் காரில் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற வரதராஜனின் உடல் இல்லை என்பதும், அதே போல் வரதராஜன் சாகவே இல்லை என்பதுதான் உண்மை என கூறிக்கொண்டு, நான் முன்பே சொல்லியபடி எனது கட்சிக்காரர்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் ஒரு அப்பாவி என்பதை கருத்தில் கொண்டு அவர்களை ஜாமீனில் விடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். நோ யுவர் ஆனர். இவர் வேற ஏதேதோ பொய் சொல்லி கேஸ திசை திருப்ப பாக்குறாரு. இவங்களை வெளியே விடாதீங்க. செத்து போனது யாரு? வரதராஜன். அது வரதராஜனோட உடல் தான் நிரூபிக்க செயின், மோதிரம், வாட்சி இது மாதிரி இல்லாம வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? நோ யுவர் ஆனர். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்களா? நோ யுவர் ஆனர். அப்புறம் எதை வச்சு வரதராஜனோட பாடி தான் முடிவு பண்ணீங்க? அது அது பிபி, நீங்க போய் உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் காரில் எரிந்து போன உடல் வரதராஜன் உடல்தான் என்று சரிவர நிரூபிக்கப்படாததால் மேற்படி சம்பந்தப்பட்ட காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு அந்த உடலை உடனடியாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பரிசோதித்து சமர்ப்பிக்கும்படி ஆணையிடுகிறேன். அதுவரை குற்றவாளிகள் என சந்தேகப்படுகின்ற ராஜா, ரவி, பாண்டி, தங்கராஜ் 4 நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிடுகிறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேடம்,
உங்க பையன் விஜய் பணத்தை வாங்கிட்டு செமஸ்டர் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணியிருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? என் ஹஸ்பண்ட் क्वेश्चन பேப்பர் லீக் பண்ணாரா? சார், உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. சார், நான் வேதாவோட பையன் சார். நான் எப்படி இதெல்லாம் செய்வேன்? அதான் சார் எங்களாலேயும் நம்ப முடியல. ஆனா ஆதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால உங்களை அரெஸ்ட் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. அரெஸ்ட் பண்ண போறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? இன்ஸ்பெக்டர், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? விஜய் ஏன் பையன், அவன் இந்த தப்ப செஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. சார், ஏற்கனவே இந்த குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. இதுல நீங்க வேற ஏன் சார் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க? தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்ல, அது மாதிரி எல்லாம் போக முடியாது. என்ன சார் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க? எஜுகேஷன் மினிஸ்டரை பேச சொல்லவா? மேடம், அரெஸ்ட் பண்ண சொன்னதே அவர்தான். இது சின்ன விஷயம் இல்ல மேடம். அடிச்ச கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு இப்ப புது கொஸ்டின் பேப்பர் அடிக்க சொல்லிருக்காங்க. இந்த பிரச்சனை கவர்மெண்ட்டுக்கே பெரிய தலைவலியா வந்து முடிஞ்சிருக்கு. குற்றவாளி யாரா இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லி சிஎம்ஏ சொல்லியிருக்காரு. குற்றவாளி யாராவனா இருக்கலாம், அது விஜய் இல்ல சார். ப்ளீஸ் சார், சரியா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க சார். வேதா மேடத்தோட இமேஜ் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நாங்க இந்த கேஸை தப்பா ஹேண்டில் பண்ணுவோமா? ஒரு தடவைக்கு 4 தடவை கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இவர் தான் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிருக்காரு. அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. இன்னும் மீடியாவுக்கு சொல்லல. சொன்னா வீட்டு வாசல்ல வந்து நின்றுவாங்க. அது ரொம்ப தப்பா போயிடும். அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இவரை எங்க கூட அனுப்பி வைங்க. முடியவே முடியாது. என் உயிரே போனாலும் நான் என் புருஷனை அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். அவரை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யற அக்யூஸ்ட் அவரு. ஏற்கனவே இவர் ஒரு அக்யூஸ்ட் தானே மேடம். இன்ஸ்பெக்டர், பணத்துக்காக கடத்தல் டிராமா போட்டு சொந்த குடும்பத்தையே ஏமாத்தினவர் தானே சார் இவரு. இதை செய்ய மாட்டாரா? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலைனாலும் நாங்க அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணோம். கடைசியில இவர் தான் குற்றவாளின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை பெருசு பண்ணா உங்க குடும்பத்துக்கு அசிங்கம்னு தான் சும்மா விட்டோம். அதுக்கப்புறமாவது அவர் திருந்திருக்கணும். மறுபடியும் இப்படி ஒரு தப்பு செஞ்சிருக்காரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.